ஆவியில உள்ள பேசி உங்களை விசுவாசிக்க வைத்தது கர்த்தர். எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனா வெகு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? சிலருக்கு மாத்திரமே அந்த வெளிப்பாடுகளை கொடுத்தார். இவரை கிறிஸ்து, என் பாவங்களை போக்கும் பரிகாரி இவர்தான், என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இவரால மாத்திரம் தான் முடியும்னு சொல்லி உங்க ஆவில தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் சொல்லுவாரு, சுவிசேஷம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரகசியம்னு சொல்லுவாரு. அது மிகப்பெரிய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம், எனக்கு வெளிப்பாடே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, gospel is a big revelation that the God has given to you. கர்த்தர் யாருக்கெனவே உங்களுக்கு சுவிசேஷம் என்கிற அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். நீங்க சொல்லுங்களேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேதுருட்ட கர்த்தர் சொல்றாரு, அவர் கிறிஸ்து. ஆவியிலேயே அவர் பேசியிருக்க, ஆவியில உள்ளார்ந்த மனுஷன்ல ஹோலி ஸ்பிரிட் பேசுவாரு, வெளிப்பாடுகளை கொடுப்பார். பிதா வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்பது இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். ஒரு காரியத்தை ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா சொல்லிக் கொடுத்தாரு. டுடேஸ் verse, tomorrow's revelation. இன்றைய வசனம் நாளைய வெளிப்பாடாக மாறும். ஒரு காரியம் நமக்கு தெளிவா தெரியணும். இன்னைக்கு அதனால நீங்க வசனத்தினால நிரப்புங்க, நாளைக்கு வெளிப்பாடுகளாய் மாறும். வெளிப்பாடு வந்த உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு நீங்க பாத்தீங்களா? கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ கட்டுகிறது எதுவோ கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ கட்டவிழ்க்கப்படும். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. வெளிப்பாடுகள் வர 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 கர்த்தர் உங்க மேல கெட்டிக்கிட்டே இருப்பாரு. புதிய ஊழியங்கள் கட்டப்படும், புதிய மினிஸ்ட்ரிஸ் கட்டப்படும், புதிய காரியங்கள் உங்களை கொண்டு செய்யப்படும். வெளிப்பாடுகளுடைய முக்கியத்துவம் அதுதான். அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் யோசிச்சிருப்பாங்க, எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்காது. வெளிப்பாடுகளுடைய மகிமை எது? தேவனிடத்துல இறக்க கேளுங்க. Please, Holy Spirit, show me the secrets in your Bible. வேதத்தில் உள்ள அதிசயங்களை, wonders எனக்கு காமிங்கன்னு சொல்லி நீங்க